அதை மாற்றிக்கொண்டு வனாந்திரத்தில் இதே தான் மோசேயும் செய்தார். வனாந்திரத்தில் தேவ ஜனங்களோடு இருக்கிறத பாக்கியமாய் எண்ணி அரண்மனையை விட்டு தூரமாய் வந்து விடுகிறார். நமக்கு ஒரு தீர்க்கதரிசி எழுப்பப்பட்டால் இந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும், யாரை நம்ப வேண்டும்? கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள் வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் அந்த ஜனங்கள் இடத்துல அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? மிகப்பெரிய அற்புத அதிசயங்கள் செய்யவில்லை, ஆனால் ஒரு காரியம் செய்கிறான். ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறான். ஒரு தீர்க்கதரிசி பேசலாமா? போதகர் தானே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்றால் சொல்ல முடியாது. அந்த தீர்க்கதரிசி இந்த ஞானஸ்தானம் கொடுப்பதற்கென்றே வருகிறான். அதனால தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி எடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் எடுத்தார்கள், ஆனால் நிலைத்திருக்கவில்லை. அதனால தான் பவுல் பார்க்கிறார், மறுபடியும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஒரு முறை எடுத்தால் போதும் தான்.